அம்பேத்கர் படிப்பகம் என்கிற ஒரு சிந்தனை, ஒரு கான்செப்ட். ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் குடியிருப்புகளில் ஒரு கூரை குடிசையாவது நிறுவி அதில் ஒரு 50 மாணவர்கள் அமரக்கூடிய அளவுக்கான ஏற்பாட்டை செய்து அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் என பலகை வைத்து அந்த பிள்ளைகளை மாலை நேரத்திலே அங்கு வந்து அமர வைக்க வேண்டும். அம்பேத்கர் படத்தை அவர்கள் அந்த படிப்பகத்திலே பார்க்க வேண்டும் என்ற கனவு எனக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் நான் தல்லாகுளத்திலே முதலில் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டேன். அப்போது ஒரு முழக்கம் எழுதினேன், விளங்க வைப்போம் விளங்கறுப்போம் என்கிற முழக்கத்தை நான் எழுதினேன். புதிதாக நாம் கட்டமைக்கப் போகிற இந்தியா என்று அவர் ஏன் அதை குறிக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு இந்தியா இருக்கிற போது, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சகோதரத்துவம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சமத்துவம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சுதந்திரம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் நீதி இல்லை, சமூக நீதியும் இல்லை, அரசியல் நீதியும் இல்லை, பொருளாதார நீதியும் இல்லை. பாகுபாடுகள் நிறைந்த ஒரு தேசமாக இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி. இந்தியா என்பது பாகுபாடு நிறைந்த ஒரு தேசம். ஆணும் பெண்ணும் சமமில்லை, ஆணும் சமமில்லை, பெண்ணும் சமமில்லை. பரப்பால் உயர்வு தாழ்வு உண்டு. வர்ணாசிரம கோட்பாடுகள் அதை நிலைநிறுத்தி இருக்கின்றன. பிறக்கும் போதே ஒவ்வொருவனுக்கும் ஒரு முத்திரை, இவன் சூத்திரன், இவன் வைசியன், இவன் சத்திரியன், இவன் பிராமணன் என்கிற முத்திரை. ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சாதிய பிரிவுகள். ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் உயர்வு தாழ்வு. ஒரே சாதி ஒரே குடும்பம், அதிலும் ஆண் பெண் உயர்வு தாழ்வு. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கம்யூன் லைஃப் என்கிற இணைந்து வாழுகிற வாழ்க்கை முறையே இல்லாமல் சிதைந்து கிடக்கிற ஒரு சமூக கட்டமைப்பு இது. பெயருக்குத்தான் குடும்பம், ஆனால் குடும்பத்திற்குள் நல்லிணக்கம் இல்லை, சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை. இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு உலகில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு மனிதனையும் தனி மனிதனாக்கி அந்நியப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சமூக கட்டமைப்பை முற்றாக தகர்க்க வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. அதற்கு அவர் படை கட்டவில்லை, பயிற்சி கொடுக்கவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை, காடுகளில் ஒளிந்து மறைந்து ஆயுத புரட்சி நடத்த வேண்டும் என்று திட்டமிடவில்லை. இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க முடியும் என்கிற ஒரு மகத்தான நம்பிக்கை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. அதன் வெளிப்பாடுதான் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான் கோட்பாட்டு அறிக்கை. அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு அரசியல் அறிக்கை அது. இங்கே ஒருவனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்கிற அரசியல் ஜனநாயகத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். ஆனால் சகோதரத்துவம் இல்லாத ஒரு நிலையில் இங்கே சமூக ஜனநாயகம் இல்லை. சமூக ஜனநாயகம் இல்லாமல் வெறுமன அரசியல் ஜனநாயகம் எதையும் சாதிக்காது, புதிய இந்தியாவை உருவாக்காது என்று அவர் மனம் நொந்தார். அதற்கும் ஒரு தீர்வை சொன்னார். அதுதான், நீ இந்துவாக இருக்கிற வரையில் இதிலேயே கிடந்து உழல நேரும், நீ இந்து அல்ல என்று உணர், வெளியேறு என்று சொன்னார். அம்பேத்கரை அறியாத ஒரு தலைமுறையினர் உருவாக கூடாது. அவர்கள் எந்த பட்டமும் படிக்கட்டும், எந்த பட்டதாரியாகவும் ஆகட்டும், அவர்கள் எந்த வேலை வாய்ப்பையும் தேடட்டும், அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் என்றும் ஆசைப்படட்டும். ஆனால் அவர்கள் அம்பேத்கரை படிக்காமல் கடந்து போகக்கூடாது. அப்படி அம்பேத்கரை படிக்கிற தலைமுறை உருவானால் இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலம் புறையோடி கிடக்கிற சமத்துவமின்மை என்கிற நிலை தகர்த்தெறியப்படும், சகோதரத்துவமின்மை என்கிற நிலை தகர்த்தெறியப்படும், பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகள் தகர்த்தெறியப்படும். இல்லையே வலதுசாரிகளின் ஆதிக்கம் மேலோங்கும், வர்ணாசிரம தர்மம் மீண்டும் நம்மை ஆட்கொள்ளும், பழைய சமூக ஒழுங்கு மறுபடியும் நிலைநிறுத்தப்படும். எனவேதான் நீங்கள் அம்பேத்கருக்கு நன்றி செலுத்த விரும்பினால் உங்கள் பிறந்த ஊரில் ஒரு அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குங்கள். இந்த புத்தகம் வெளிவராது என்ற சந்தேகத்தின் பெயரில் ஒரு சிலர் அவதூறுகளை பரப்ப முனைந்தது அவருக்கு தாங்க முடியாத ஒரு மன வலியை, அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இரண்டாவது, அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பின்னடைவு. நன்றாக இருக்கிறார், ஒன்றும் நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனாலும் இதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கடின முயற்சி, மணிக்கணக்கிலே தொடர்ந்து கணினியின் முன்னால் உட்கார்ந்து மூளையை முழுமையாக அதற்கென ஒப்படைத்து செய்த வேலைகளினால் ஏற்பட்ட பாதிப்பு. தற்போது சிகிச்சையில் தான் இருக்கிறார். இதுபோல அவர் நீண்ட நேரம் அமர்ந்திருக்க கூடாது. சிகிச்சையில் இருப்பதனால் அவர் பெரும்பாலான நேரம் படுக்கையில் தான் இருந்தார். இந்த நிகழ்வுக்காகத்தான் இப்போது வந்து இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருப்பது அல்லது நின்று கொண்டிருப்பது இப்போதைய நிலையில் அவருடைய உடலுக்கு உகந்ததல்ல. ஆனாலும் கூட இந்த நிகழ்வை எப்படியாவது நடத்தியாக வேண்டும் என்ற ஒரு பதைப்பு அவரிடத்திலே
மேலிட்டதன் விளைவாகத்தான் மிக குறுகிய கால இடைவெளியில் இது ஒருங்கிணைக்கப்பெற்றது. நேற்று இரவுதான் நான் முகநூல் நேரலையிலும் இதை அறிவித்தேன். இந்த திட்டத்திற்காக நாம் அறிவிப்பு செய்தவுடன், அதாவது 2022ஆம் ஆண்டு மே மாதம் இந்த அறிவிப்பை செய்தோம். உடனடியாக ஆர்வம் கொண்டு தோழர்கள் 12,000 செலுத்தியவர்கள் 450 பேர். $4,000 செலுத்தியவர்கள் 274 பேர். இப்போது அறிவித்துக் கொண்டு தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் 32 பேர். ஆக மொத்தம் 756 பேர் தான் இந்த திட்டத்திலே இணைந்திருப்பவர்கள். இவர்கள் செலுத்திய தொகை இந்த புத்தகத்தை, அதாவது 5 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியே கொண்டு வருவதற்கு போதுமான தொகை அல்ல. 2-3 மாதங்களுக்கு முன்பு இன்னும் ஒரு 10 லட்சம் தேவைப்படுகிறது, அச்சகத்தாருக்கு தர வேண்டும், அது பெரும் நெருக்கடியாக இருக்கிறது என்று என்னை வந்தவர் கேட்டபோது என்னால் அதை தர இயலவில்லை. எந்த கணக்கிலும் பணம் இல்லை. திடீரென நான் 10 லட்சம் எப்படி தர முடியும் என்று கைவிரித்து விட்டேன். ஒரு முறைக்கு பல முறை என்னை வந்து பார்த்து மறுபடியும் ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். என்னால் அது இயலவில்லை. இது முக்கியமான பணி, செய்துதான் தீர வேண்டும். ஆனாலும் முடியவில்லை. பிறகு அவர் கேட்பதையே நிறுத்திவிட்டார். என்னை தொந்தரவு செய்யவில்லை. இன்னும் அப்படியே இந்த பாக்கி இருக்கிறது. ஆனால் இடையிலே 1-2 பேர் என் காதுபட இதை பற்றி சொன்னது வந்தது. என்ன ஆனது, எத்தனை லட்சங்கள் வசூலானது, புத்தகங்கள் இன்னும் ஏன் வரவில்லை. ஆனால் அவருக்கு நேரடியாகவே பலர் தொடர்பு கொண்டு அவரிடத்திலே பேசியிருக்கிறார்கள். அதனால் அவருக்கு கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது. அவற்றையும் இந்த இடத்திலே அவர் வெளிப்படையாக மனம் திறந்து சொல்லவில்லை. இப்படி ஒரு அவதூறு போய் கொண்டிருக்கிறது என்கிற அளவில் மட்டும் சொல்லி முடித்து கொண்டார். அதையெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்லுங்கள் என்று மட்டும் நான் மேலோட்டமாக சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டேன். இப்போது அண்மையிலே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல் அறிந்ததும் அவரை தேடி போய் நான் பார்த்தபோதுதான் சற்று மனம் திறந்து பேச முடிந்தது. இந்த நெருக்கடிகளை என்னிடத்திலே அவருடைய துணைவியார் தோழர் சுபாஷினி இருவரும் மனம் விட்டு பேசினார்கள். உடனடியாக வெளியீட்டு விழாவை வைக்க வேண்டும். நான் சொன்னேன், முதலமைச்சரிடத்தில் இன்னும் நாம் இசைவு பெறவில்லையே. ஆனால் ஏற்கனவே முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன். இன்னும் அவரிடத்திலிருந்து இசைவு வரவில்லை. எனவே அவசரப்பட வேண்டாம் என்றுதான் அவரிடத்தில் சொன்னேன். பிறகு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவருடைய மனநிலையை கருத்தில் கொண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டேன். 2 நாட்களுக்கு முன்னதாக சுபாஷினி அவர்கள் வேளச்சேரிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு கட்சி தோழரிடம் சொல்லி ஒத்துழைக்க சொல்லுங்கள், முடிந்தால் நிகழ்வுக்கான பொருளாதார உதவியையும் செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த அளவுக்கு நெருக்கடி. அப்படி முடியாது என்றால் நாங்களே கூட பார்த்துக் கொள்கிறோம் என்று சேர்த்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போனார். பொருளாதார ரீதியாக அவர்கள் எதிர்கொண்ட அந்த சிக்கல்களை எல்லாம் என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அச்சிடுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பது குறித்து அவருக்கு விவரித்து சொன்னார்.
தமிழ் நூல் ஒன்று அச்சிட்டு வெளியே வருமானால் ஒரு பக்கத்திற்கு ₹1 என்று பதிப்பகத்தார் மதிப்பீடு செய்து விலையை நிர்ணயிக்கிறார்கள். ஆங்கில புத்தகமாக இருந்தால் ஒரு பக்கத்திற்கு ₹2 என்று மதிப்பீடு செய்து விலையை நிர்ணயிக்கிறார்கள். அவர்களுக்கே 20% தான் எஞ்சும். அதிலும் 10% அவர்களுக்கான இதர பணிகளுக்கு எடுத்துக்கொள்ள நேரும். 10% தான் ஒரு பதிப்பகத்தாருக்கு ஒரு புத்தகம் விற்பனையானால் பயன் கிட்டும், லாபம் கிட்டும். ஆனால் இந்த புத்தகங்களை நாம் அப்படி லாபம் பெறும் வகையில் விலையை நிர்ணயிக்கவில்லை. தொடக்கத்திலேயே அம்பேத்கருடைய சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செய்கிற போது அதில் எந்த வியாபார நோக்கமும் நமக்கு தேவையில்லை. அடக்க செலவு என்னவோ அந்த செலவை மட்டும் தோழர்களிடத்திலே நாம் கேட்டு பெற்றால் போதும் என்று சொன்னதும் அவர் எடுத்த எடுப்பிலேயே இந்த 50 தொகுதிகளுக்கும் 12,000 செலுத்தினால் போதும், அடக்க செலவு அவ்வளவுதான். அப்படித்தான் இதை நிர்ணயித்தோம். இப்போது 23,600 பக்கங்களை அவர் 50 தொகுதிகளாக பதிப்பிட்டிருக்கிறார். ஒரு பக்கத்திற்கு ₹1 என்றால் 23,000, தோராயமாக 24,000. ஆக ₹24,000 இந்த 50 தொகுதிகளுக்கும் தர வேண்டும். சரியாக பார்த்தார், அச்சகத்தாரின் கணக்குப்படி பார்த்தார், வழக்கமாக நடைமுறையில் இருக்கிற நிலவரத்தை கொண்டு பார்த்தால் ஒரு பக்கத்திற்கு ₹1 என்றால் ₹24,000 இதற்கு செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு முழுமையாக ₹12,000 மட்டுமே பெற்றுக்கொண்டு ₹24,000 மதிப்புள்ள புத்தகங்களை நாம் இப்போது பதிவு செய்து கொண்டவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த அடிப்படையை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற போது நிதி தேவைப்படுகிறது. அந்த நிதியை நாம் பொதுவாக பலரிடமிருந்தும் திரட்டுகிற போது கட்டாயமாக இப்படிப்பட்ட வதந்திகள் பரவும், அவதூறுகள் பரவும். யாரேனும் ஒருவர் அந்த கோணத்தில் ஒரு கருத்தை சொன்னால் அது அப்படியே வேகமாக பரவிவிடும். எனவேதான் இவர் முதலில் இதை பற்றி என்னிடத்திலே பேசிய போது எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அடுத்து ஏற்கனவே அம்பேத்கருடைய எழுத்துக்களும் பேச்சுகளும் தொகுக்க பெற்று தமிழில் வந்துவிட்டனவே 37 தொகுதிகளாக, அதை மறுபடியும் நாம் தொகுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற குழப்பம் எனக்கு இருந்தது. முதலில் என்னிடத்திலே அவர் அதை பற்றி சொன்னபோது நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மறுபடியும் அவர் என்னிடத்திலே பேசியதும் அவருடைய இல்லத்திற்கே சென்று அதை பற்றி விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்டேன். அப்படி அவர் சொன்னபோது அதில் உள்ள பிரச்சனையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு நூலை தொகுப்பதில் கூட சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் வாசிப்பவர்களுக்கு அது எளிதாக இருக்கும், இலகுவாக இருக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அது தரும் என்பதை அவரோடு உரையாடிய பிறகு நான் புரிந்து கொண்டேன். ஏற்கனவே வெளிவந்த நூல்களை தொகுத்திருக்கிறார் அவ்வளவுதானே என்று மேலோட்டமாக நாம் சிந்திக்கக்கூடும். ஆனால் அப்படி இல்லை. கால வரிசைப்படி அதை தொகுக்க வேண்டும். அவருடைய சிந்தனைகள் எப்படி, என்ன பொருளின் கீழ் இதுவரையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்து, சாதியம் என்றால் அவை அனைத்தும் ஒரே தலைப்பின் கீழ் தொகுக்கப் பெற வேண்டும். பொதுவான ஒரு தலைப்பை இட்டு புத்தகம் வெளிவரும். ஆனால் அதில் கலந்து பல தலைப்புகளில் அவருடைய எழுத்துக்கள் பதிவாகியிருக்கும். பொருளாதாரம் தொடர்பான கட்டுரைகள் இருக்கும், சாதியம் தொடர்பான கட்டுரைகளும் இருக்கலாம், வெவ்வேறு காலகட்டத்தில் பேசியவை தொகுக்கப்பட்டிருக்கலாம். இதை எவ்வாறு தொகுத்தார்கள் என்பது குறித்து
நூலிலும் பதிவு செய்திருக்கிறார், என்னிடத்திலும் பகிர்ந்து கொண்டார். மராட்டிய மாநில அரசு முதலில் எவ்வாறு அதை தொகுக்க முனைந்தது, பிறகு அது எப்படி தொய்வடைந்தது, விபி சிங் அவர்களும் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் மேற்கொண்ட முயற்சி, அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி மறுபடியும் அவர்கள் அவற்றை தொகுக்க எடுத்துக்கொண்ட முயற்சி, அந்த பணிகளில் ஏற்பட்ட தொய்வு, இதனால் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தொகுப்புகளாக அவை இல்லை. எனவே படிக்கிறவர்களுக்கும் அதிலே ஒரு குழப்பம் அல்லது தேக்கம் உருவாகலாம். எனவே அம்பேத்கர் அவர்கள் விரும்பியபடி இவற்றை தொகுக்க வேண்டும். அவரே அப்படி அவர் தன்னுடைய குறிப்புகளில் பதிவு செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் எடுத்துரைத்தார். அதன் பிறகுதான் சரி, அந்த வேலையை செய்வோம், அதற்கு என்ன செலவாகும், அதை எப்படி திரட்ட முடியும் என்று சொன்னபோதுதான் அவர் ஒவ்வொருவரும் இப்படி புத்தகங்களை வாங்க நாம் அழைப்பு விடுக்க வேண்டும், முன்பதிவு முன்பணம் செலுத்தி முன் வெளியீட்டு திட்டம் என்கிற அடிப்படையில் பணம் செலுத்த சொன்னால் பலர் அதற்கு தயாராக முன் வருவார்கள். அது ஒரு கட்சியின் திட்டமாகவே அறிவிக்க பெற்றால் கட்சியின் முன்னணி தோழர்கள் அதில் பங்கேற்க வாய்ப்புகள் இருக்கின்றன என்று இருவரும் சேர்ந்து பேசிய போது, அந்த காலம் என்னுடைய 60வது அகவை நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த நேரம், மணிவிழா. அப்போதுதான் நான் சொன்னேன், ஒருவர் 50 புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் அவருடைய வீட்டிலே வைத்து விட்டால் அவரும் தொடமாட்டார், யாரும் தொடமாட்டார்கள். அந்த 50 தொகுதிகளையும் அந்த ஊரில் ஒரு படிப்பகத்தை உருவாக்கி படிப்பகத்திலே வைத்து விட்டார்கள் என்றால் அங்குள்ள மாணவர்கள் படிப்பகத்திலே போய் அமருகிற போது அவர்கள் குறைந்தபட்சம் அம்பேத்கர் என்கிற பெயரை படிக்கட்டும், அவருடைய படத்தை பார்க்கட்டும், அவருடைய எழுத்துக்களை பொருள் புரிகிறதோ இல்லையோ படித்து அந்த வார்த்தைகளை உச்சரிக்கட்டும். சமூக நீதி என்கிற வார்த்தை, அந்த சொல்லை, சமத்துவம் என்கிற சொல்லை, சுதந்திரம் என்கிற சொல்லை பள்ளி மாணவர்கள் பள்ளி வயதிலேயே படித்து அந்த சொற்களை உச்சரிப்பதற்கான வாய்ப்பாக கூட அது அமையட்டும். அவர்கள் பள்ளி பருவத்தை தாண்டி கல்லூரி பருவத்திற்கு வருகிற போது மீண்டும் அப்புத்தகங்களை அவர்கள் தேடி போகிற ஒரு சூழல் கனியும். அதை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு எழும். எனவே அம்பேத்கர் சிந்தனைகள் மட்டுமின்றி தந்தை பெரியாரின் சிந்தனைகள் அடங்கிய நூல்களையும், மாமேதை காரல் மார்க்ஸ் சிந்தனைகள் அடங்கிய நூல்களையும் ஒவ்வொரு கிராமத்திலும் படிப்பகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது நம்முடைய கடமையாக அமைய வேண்டும். அது என்னுடைய கனவு திட்டமாகவும் இருக்கிறது என்று சொன்னேன். 1990களின் தொடக்கத்தில் மதுரையிலே நான் நம்முடைய தோழர்களிடத்திலே சொன்னது நினைவுக்கு வந்து அவரிடத்திலே சுட்டி காட்டினேன். அம்பேத்கர் படிப்பகம் என்கிற ஒரு சிந்தனை, ஒரு கான்செப்ட். ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழும் குடியிருப்புகளில் ஒரு கூரை குடிசையாவது நிறுவி அதில் ஒரு 50 மாணவர்கள் அமரக்கூடிய அளவுக்கான ஏற்பாட்டை செய்து அம்பேத்கர் குழந்தைகள் படிப்பகம் என பலகை வைத்து அந்த பிள்ளைகளை மாலை நேரத்திலே அங்கு வந்து அமர வைக்க வேண்டும். அம்பேத்கர் படத்தை அவர்கள் அந்த படிப்பகத்திலே பார்க்க வேண்டும் என்ற கனவு எனக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் நான் தல்லாகுளத்திலே முதலில் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டேன். அப்போது ஒரு முழக்கம் எழுதினேன், விளங்க வைப்போம் விளங்கறுப்போம் என்கிற முழக்கத்தை நான் எழுதினேன். அவர்களுக்கு தெளிவுபடுத்தினால் அவர்களை பீடித்திருக்கிற விலங்குகள் தானாக நொறுங்கி போகும். எனவே விளங்க வைப்போம், தெளிவுபடுத்துவோம், விளங்கறுப்போம், அவர்களை விடுதலை செய்வோம் என்கிற அடிப்படையில் அந்த முழக்கத்தை நான் 90களின் தொடக்கத்தில் 91, 92 அந்த காலகட்டத்தில் எழுதி கொடுத்தேன்.
அதன் அடிப்படையில் அடுத்து உருவானது கரும்பாலையில் ஒரு குழந்தைகள் படிப்பகம். அதற்கடுத்து SMP காலனியிலே அருந்தமிழ் நகராக இப்போது பெயர் பெற்றிருக்கிற அந்த குடியிருப்பிலே உருவானது ஒரு படிப்பகம். அதன் பிறகு மஞ்சள்மேடு பகுதியிலே உருவானது ஒரு படிப்பகம். இதெல்லாம் 91-92 காலகட்டத்தில் நான் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாக குழந்தைகள் படிப்பகம், அம்பேத்கர் படிப்பகம் மதுரை மண்ணில் உருவானது என்று அவருக்கு சொல்லி, அப்போது நான் எழுதிய முழக்கம் இதுதான், விளங்க வைப்போம் விளங்கறுப்போம் என்பது. இதையே நாம் ஒரு முழக்கமாக ஒரு லோகோவில், ஒரு இலட்சணையில் பதிவு செய்திருக்கிறோம், அதையே பயன்படுத்தலாம் என்றெல்லாம் சொல்லி, இந்த 50 தொகுதிகள் அடங்கிய புத்தகத்தை வாங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மட்டும் என்று இல்லாமல் அவர்கள் கிராமத்திலேயே ஒரு படிப்பகத்தை கட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். அந்த படிப்பகம் இந்த 3 மாமனிதர்களின் புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகமாகவும் அது மாற வேண்டும். அதுபோல அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், இது வெறும் 12,000 தானே, அவர்கள் 5 கிராமங்களை தத்தெடுக்க முடியும், 10 கிராமங்களை தத்தெடுக்க முடியும். 30-35 வருடங்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், மாதம் பல லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், ஒரே ஒரு முறை 1,20,000 செலுத்தி 50 புத்தகங்களை 10 கிராமங்களுக்கு 10 தொகுப்புகளை அவர்களால் ஏன் பெற முடியாது? எனவே அப்படி ஒரு திட்டத்தையும் நாம் அறிவிக்கலாம் என்கிற போதுதான் சன்னா அவர்கள் சிந்தித்து உருவாக்கியது. ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறவர்களுக்கு ஒரு தூதுவர் பட்டம், 5 கிராமங்களை தத்தெடுக்கிறவர்களுக்கு ஒரு தூதுவர் பட்டம், அம்பேத்கரிய சிந்தனைகளை எடுத்துச் செல்கிற தூதுவர்கள், அம்பாசடர்ஸ் ஆஃப் அம்பேத்கரிசம், அந்த தூதுவர்களாக அவர்களை அடையாளப்படுத்துவது, 10 கிராமங்களில் இந்த புத்தகங்களை கொண்டு போய் ஒப்படைக்கிறவர்கள், படிப்பகத்தை அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் உருவாக்க வேண்டும். அந்த கிராமத்திற்கு 50 புத்தகங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு. ஆக 10 கிராமங்களுக்கான புத்தகங்கள் கிட்டத்தட்ட மொத்தம் 500 புத்தகங்கள். 10 × 12 என்றால் 1,20,000. இப்படி இந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்து நாம் இதை தொடங்கினோம். ஆயிரக்கணக்கிலே வந்து சேருவார்கள் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். 6,000 கிராமங்கள் என்று நான் சொன்னதற்கு காரணம், தமிழ்நாட்டிலே 12,800 ஊராட்சிகள் இருக்கின்றன. அவ்வளவு ஊராட்சிகளிலும் நம்மால் அதை சாதிக்க முடியாவிட்டாலும் 50% கிராமங்களிலாவது ஒரு 6,000 கிராமங்களில் படிப்பகங்களை நாம் நிறுவி, எந்த ஊருக்கு போனாலும் அம்பேத்கர் படிப்பகம் அது எப்படி இருக்க வேண்டும், எத்தனை சதுர அடியில் இருக்க வேண்டும், புத்தகங்கள் எங்கே வைக்க வேண்டும், படிப்பதற்கான மேஜைகள் எங்கே போட வேண்டும் என்பதை கூட ஒரு வீடியோ தயாரித்து அதையும் நாம் பகிர்ந்து கொண்டோம். அதை எத்தனை பேர் பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அம்பேத்கர் படிப்பகத்திற்கான ஒரு மாதிரியை வடிவமைத்து அதை ஒரு வீடியோவாக, விஷுவல் ஒரு வீடியோ கிளிப்பிங் தயாரித்து நாம் அனுப்பினோம். ஆகவேதான் இதை கௌதம சன்னா அவர்கள் மணிவிழா கனவு திட்டம் என்றே அறிவித்தார். என்னுடைய மணிவிழா கொண்டாடிய போது நான் இதை முன்மொழிந்த காரணத்தினால் இதை மணிவிழா கனவு திட்டம் என்று அறிவித்தார். 2022 அறிவிக்க பெற்று இன்றைக்கு 26 தான் இந்த புத்தகங்களையே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு இங்கே சன்னா அவர்கள் சொன்னதைப் போல லண்டனிலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில், அதுவும் மணிவிழா நிகழ்ச்சி தான், லண்டன் வாழ் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அங்கே குடியிருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய ஒரு விழா. அந்த மணிவிழாவில் இந்த 50 நூல்களையும் அங்கே வெளியிட்டோம். அது ஒரு வெளியீடு மாதிரி தான் நடந்தது. ஆனால் அதை அறிமுகம் என்று அறிவிப்பு செய்தோம். ஏனென்றால் முதல்வரை வைத்து பிரமாண்டமாக இதை வெளியிட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருந்தது. அதற்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதாக நாம் எண்ணியிருந்தோம். எனவே லண்டனில் இது ஒரு எளிய நிகழ்வாக நடைபெற்றது. தோழர்களே, இது எப்படி இந்த திட்டம் உருவானது என்பது குறித்த ஒரு சிறிய விளக்கம் இது. அம்பேத்கரியம் வழிகாட்டி என்கிற ஒரு நூல் சன்னா அவர்கள் இந்த 50 நூல்களுக்கும் எழுதிய முன்னுரை தொகுக்க பெற்றுள்ளது. அந்த முன்னுரைக்கு ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார்.
அந்த முன்னுரைகளுக்கெல்லாம் ஒரு முன்னுரை. அந்த முன்னுரையைத்தான் நான் முழுமையாக இங்கே அமர்ந்து படித்தேன். தலைவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அவர் எழுதிய அந்த அம்பேத்கரியம் வழிகாட்டி என்கிற நூலின் முன்னுரையை படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு சிறிய தன்வரலாறாக அதை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய பெற்றோர், அவருடைய பாட்டன் பாட்டி, அவர்கள் தொடக்கத்திலே எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், தான் எப்படி படிப்படியாக ஆன்மீக தளத்திலும் அரசியல் தளத்திலும் ஈடுபாடு கொண்டது என்பது பற்றி அவர் விரிவாகவே எழுதியிருக்கிறார். அவருடைய தன்வரலாறாக அதை பதிவு செய்திருக்கிறார். தொடக்கத்திலே அவர் ஒரு கிறித்தவ குடும்பத்திலே பிறந்தவர். அவர் தேவாலயங்களுக்கு செல்லுவதை கடமையாக கொண்டிருந்தார். பிறகு அதிலே ஏதோ ஒரு சலிப்பு ஏற்பட்டு இந்து கோவில்களுக்கு செல்லக்கூடியவராக மாறியிருக்கிறார். அதிலும் சில ஆண்டுகளுக்கு பின்னர் சலிப்பு ஏற்பட்டு அவர் எழும்பூரிலே உள்ள புத்த விகாரில் தோழர் அன்பன் மூலமாக போய் தன்னை பௌத்தராக மாற்றிக்கொண்டார். அதற்கு அவர் முதலில் படித்த புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூல்தான் காரணம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். எனக்குள் இருந்த வெற்றிடத்தை அந்த நூல் நிரப்பியதாக நான் உணர்ந்தேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை என்பதை விட ஏதோ ஒரு வெற்றிடம் ஆன்மீகம் தொடர்பாக இருந்தது. நிறைய கேள்விகள் இருந்தன. புத்தரும் அவரது தம்மமும் என்கிற நூலை படித்ததும் நான் தேடிய விடை அதில் இருந்ததாக உணர்ந்தேன். எனவே அடுத்த நாளே நான் புத்த விகாருக்கு போய் என்னை ஒரு பௌத்தராக பதிவு செய்து கொண்டேன். அதுதான் என்னுடைய பெயர். கௌதம சன்னா என்பது பௌத்த பெயர். அவருடைய இயற்பெயர் என்ன என்பதை அவர் பதிவு செய்யவில்லை. மைக்கேல் என்று நான் கேள்விப்பட்டேன். தொடக்கத்திலே அவருடைய பெற்றோர் இட்ட பெயர். இப்படி ஆன்மீக தளத்திலே இருந்தவர் பிறகு நாத்திக சிந்தனைகளுக்கு உரியவராக மாறி, பௌத்தம் என்றாலே கடவுள் மறுப்பு கோட்பாட்டை கொண்டதுதான். பௌத்தம் கடவுள் நம்பிக்கை உடைய ஒரு கோட்பாடு அல்ல. பிறகு இடதுசாரிகளிலும் மார்க்சியல் எண்ணியவாதிகளோடு நெருக்கம் ஏற்பட்டு பிறகு அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் நூல்களை எல்லாம் தேடி தேடி படித்து ஒரு வழியாக கடைசியில் சிறுத்தைகளாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் இணைந்த பிறகு எடுத்த முதல் சவால் உறுப்பினர் சேர்க்கை. அதில் அவர் காட்டிய தீவிரம், அவர் ஆற்றிய பணி, அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி என்றென்றும் நம்மால் மறக்க இயலாது. அதற்காக அவரை இன்றைக்கும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பணிகளை தொடர்ந்து எல்லா கிராமங்களுக்கும் சென்று நாம் தீவிரப்படுத்தி உறுப்பினர் அட்டையை வழங்கியிருந்தால் அடுத்த கட்டம் போயிருக்கும். கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டதாக அன்றைக்கு நமக்கு படிவங்கள் கட்டுக்கட்டாக வந்து சேர்ந்தன, இவர் காட்டிய வழிகாட்டுதலின் அடிப்படையில். ஆனால் அந்த படிவங்களின் அடிப்படையிலே யாருக்கும் நம்மால் அப்போது உறுப்பினர் அட்டைகளை வழங்க இயலாமற் போய்விட்டது. அதன் பிறகு அவருடைய ஆற்றலை புரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு பண்டிதர் அயோத்திதாசருடைய 100ஆண்டு விழா என்று கருதுகிறேன். அவருடைய தமிழன் இதழுக்கான 100ஆண்டு விழா. அந்த நிகழ்வை ஒட்டி ஒரு மலர் தயாரிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒரு நாள் அழைத்து சொன்னேன், இதை இனிமேல் நான் யாரிடத்தில் ஒப்படைக்க முடியும், உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டேன். பெரிய வியப்பு. 10 நாள் கூட இடைவெளி இல்லை. அந்த 10 நாளில் 80-90 பக்க அளவில் மிகச்சிறப்பான ஒரு மலரை தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார். அது மிகச்சிறப்பான ஒரு ஆவணம். அயோத்திதாச பண்டிதரை பற்றிய அடிப்படையை புரிந்து கொள்ள விரும்பக்கூடியவர்கள் அந்த மலரை படித்தால் போதும். அந்த அளவுக்கு. ஏனென்றால் ஏற்கனவே அவர் பண்டிதர் குறித்த ஆய்வுகளை நிறைய செய்திருக்கிறார், நூல்களையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பங்களிப்புகளில் அந்த மலர் தயாரிப்பு என்பது போற்றுதலுக்குரியதாக இருந்தது.
இந்த பணி மேலோட்டமாக பார்த்தால் என்ன, ஏற்கனவே வெளிவந்த நூல்களைத்தானே இவர் முறைப்படுத்தி இருக்கிறார், வரிசைப்படுத்தி இருக்கிறார் என்று தோன்றும். அப்படி இல்லை. ஒரு நூலை தொகுப்பது என்பதும் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதைவிட அவற்றை வரிசைப்படுத்துவது, முறைப்படுத்துவது எல்லோராலும் முடியாது. அதற்குரிய ஞானம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதற்குரிய பொறுமையும் வலிமையும் இருந்தால்தான் முடியும். முழுக்க முழுக்க மூளையை பயன்படுத்தி வெறும் உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலை அல்ல. இவ்வளவு நேரத்தில் இந்த அறுத்து முடிக்கணும்னா 1 மணி நேரத்தில் முடிச்சிட முடியும். இவ்வளவு தூரம் இந்த மண்ணை வெட்டி போடணும்னா குறிப்பிட்ட நேரத்தில் அதை வெட்டி போட்டு விட முடியும். இந்த மரங்களை எல்லாம் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த உடலில் திறன் இருந்தால் உடனே வெட்டி சாய்த்து விட முடியும் என்று ஒரு கட்டியம் கூற முடியும். ஆனால் சிந்தனை தொடர்பான பணிகளை செய்வதற்கு மூளை வலிமை என்பது மிக முக்கியமானது. அதுதான் மூலதனம். உடல் உழைப்பால் நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு அல்லது நம் உடலில் இருந்து நாம் செலவு செய்கிற சக்தி, இந்த கலோரிஸ் பல மடங்கு மூளையை பயன்படுத்தி செய்கிற போது செலவாகும். அதனால் உடல் கடும் வெப்பமடையும். சிந்திக்கிறவர்கள் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் 65 வயதிலேயே காலமாக நேர்ந்தது? மிக கடினமாக அவர் மூளையை பயன்படுத்தினார் என்பதுதான். அதற்காக நிறைய படிக்க நேர்ந்தது. படித்தார். படித்ததோடு வெறும் படிப்பாளியாக அவர் நின்று விடவில்லை. ஆழ சிந்தித்தார். ஒரு சிந்தனையாளராக பரிணமித்தார். ஒரு சிந்தனையாளராக இருந்து தன்னை ஒரு இன்டலெக்சுவல் என்று காட்டிக்கொண்டு மேடை பேச்சுகளோடு நின்று விடவில்லை. காலத்தால் அழியாத செல்வங்களாக இந்த சிந்தனைகளை எழுத்துப்பூர்வமாக்கினார். அவ்வளவையும் எழுதினார். அதை போல அந்த எழுத்துக்களை எல்லாம் முறைப்படுத்துவது, கால வரிசைப்படுத்துவது, பொருளுக்கு ஏற்ப தலைப்புக்கு ஏற்ப அவற்றையெல்லாம் மாற்றி மாற்றி தொகுப்பது, ஒரு இடத்திலே தொகுத்ததை இன்னொரு இடத்திலே மேல் பதிப்பாகாமல் பார்த்து கொள்வது, இது மிக கடினமான ஒரு வேலை. ஆகவே அப்படிப்பட்ட அளப்பரிய பணியை அவர் மேற்கொண்டது அவருடைய ஆற்றல் எத்தகையது என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்வோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, மார்க்சியம் அது ஒரு அறிவியல் என்று இடதுசாரி இயக்கங்கள் மக்களிடையே கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம், பரப்புவதை பார்க்கிறோம். அதை போல காந்தியடிகளின் சிந்தனைகளை காந்தியம் என்று பெயரிட்டு அவருடைய அகிம்சை கோட்பாடு, அவருடைய கிராமப்புற ஆட்சி நிர்வாகம், கிராம ராஜ்யம் என்கிற கோட்பாடு, அவருடைய மதுவிலக்கு கொள்கை, இப்படி பல சிந்தனைகளை காந்தியமாக தொகுத்து அதை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிஷன், ஒரு வெகுமக்கள் இயக்கம், தொடர் இயக்கம் இந்த மண்ணில் நிகழ்ந்தது, நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. விவேகானந்தர் அவருடைய சிந்தனைகளை பரப்புவதற்கு ராமகிருஷ்ணா மிஷன் என்ற ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு அது
உலகளாவிய அளவிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வி நிறுவனங்களை நிறுவி அதன் மூலமாக கல்வியை போதிக்கிற அதே வேளையில் விவேகானந்தரின் சிந்தனைகளையும் அவர்கள் ஒரு இசமாக பரப்புகிறார்கள். இந்து இசமாக சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஒரு இசமாக அவர்கள் பரப்புகிறார்கள். பெரியாரியம் கூட இன்றைக்கு திராவிடர் கழகத்தின் மூலம், சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் மூலம் மீண்டும் மீண்டும் நூல்களாக பதிப்பிக்க பெற்று பல பத்தாண்டுகளாக தமிழ் மண்ணிலும் உலகத்தின் பிற பகுதிகளிலும் பரப்பப்பட்டு வருகிற ஒரு மிஷன் இயங்குகிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்பேத்கரின் சிந்தனைகளை பரப்புவதற்கு அப்படி ஒரு மிஷன் உருவாகவில்லை. ஆங்காங்கே இயக்கங்களாக, சமூக இயக்கங்களாக அல்லது அரசியல் கட்சிகளாக அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறோம். அவருடைய சிந்தனைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அம்பேத்கரியம் என்கிற அடையாளத்தோடு வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பணிகளை செய்வதற்கான ஒரு மிஷன் இங்கே இல்லை என்று நான் தோழர்களோடு உரையாடுகிற போது கவலையோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. மார்க்சியத்தை இன்றைக்கு உலக நாடுகள் முழுவதும் பரப்புவதற்கான மிக பெரும் இயக்கங்கள் அரசியல் கட்சிகளாகவும் இதர இயக்கங்களாகவும் தொடர்ந்து இயங்கி வருகின்றன. உலகத்தின் பல மொழிகளில் அவருடைய சிந்தனைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவம் என்பது கூட ஒரு மாமனிதரின் சிந்தனைகள் தான். அவருடைய சீடர்கள் உலகம் முழுவதும் கொண்டு போய் இதை சேர்த்தார்கள். அது நிறுவனமயப்பட்டு ஒரு மதமாக மாறி நிற்கிறது. ஆனாலும் அது ஒரு மிஷன். இஸ்லாம் என்பதும் நபிகள் நாயகத்தின் சிந்தனைகள் தான். அந்த சிந்தனைகள் இன்றைக்கு நிறுவனமயப்பட்டு உலகளாவிய அளவில் பல அரசுகளை உருவாக்கி இருக்கிறது, பல தேசங்களை உருவாக்கி இருக்கிறது. பௌத்தமும் அப்படித்தான். ஆனால் தோன்றிய இந்த மண்ணில் பௌத்தத்தை வீழ்த்தி விட்டார்கள், சாய்த்து விட்டார்கள் என்பது கசப்பான உண்மை. அது ஆன்மீகத்தை பேசவில்லை என்பது முதன்மையான காரணம். ஆதிகாலத்தில் அதை நாத்திக மதம் என்றே அழைத்தார்கள். அந்த பௌத்தத்தை இன்றைக்கு நிறுவனமயப்படுத்தி உலகளாவிய அளவிலே வெகுவாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பதிலே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்திய மண்ணிலே அது மிகப்பெரிய அளவில் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தனது இறுதி காலத்தில், அவர் எத்தனையோ அரும்பணிகளை ஆற்றியிருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 அரும்பணிகள், ஒன்று புத்தரும் அவரது தம்மமும் என்கிற படைப்பு ஆன்மீக தளத்தில் அல்லது பண்பாட்டு தளத்தில், சமூக தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான கோட்பாடுகளை நமக்கு புத்தரும் அவரது தம்மமும் என்கிற பெயரில் வழங்கியிருக்கிறார். அதற்கு அவர் சூட்டிய பெயர் நவாயானா என்பதாகும். அம்பேத்கரியம் என்றால் நவாயானம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் 19 பௌத்தம் பௌத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அம்பேத்கர் உணர்ந்து கொண்ட பௌத்தம் எது, அவர் சொல்ல முனைந்த பௌத்தம் எது, அவர் பரப்ப விரும்பிய பௌத்தம் எது? ஏற்கனவே பௌத்தத்திற்கு பல நூல்கள் அல்லது வேத நூல்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் புனித நூல்கள் இருக்கின்றன. ஏன் அம்பேத்கர் தனியே ஒரு நூலை படைக்க வேண்டும்?
புத்தரும் அவரது தம்மமும் என்கிற ஒரு நூலை ஏன் அவர் அரும்பாடுபட்டு படைக்க வேண்டும்? அதற்கு ஏன் அவர் நவயானா என்ற புதிய பெயரை சூட்ட வேண்டும்? இதிலேதான் அம்பேத்கரியம் அடங்கி இருக்கிறது. இன்னொரு அரும்பணி இந்திய அரசமைப்பு சட்டம். அவர் எத்தனையோ நூல்களை எழுதியிருந்தாலும், எவ்வளவோ அரும்பணிகளை ஆற்றியிருந்தாலும், காலத்தால் அழியாத படைப்புகளாக, சாதனைகளாக இந்த இரண்டையும் நான் பார்க்கிறேன். ஒன்று அரசமைப்பு சட்டம். புதியதொரு இந்தியாவை கட்டமைப்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை முன்மொழியக்கூடிய ஒரு மகத்தான ஆவணம் இந்திய அரசமைப்பு சட்டம். அதிலே அவர் முன்மொழிந்திருக்கிற கோட்பாடுகளை விவரித்தால் அதுதான் அம்பேத்கரியம். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த 4 கோட்பாடுகளை விவரித்து எழுதினால் அவைதான் அம்பேத்கரியம். அதுதான் அம்பேத்கரிசம். புதிதாக நாம் கட்டமைக்கப் போகிற இந்தியா என்று அவர் ஏன் அதை குறிக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு இந்தியா இருக்கிற போது, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சகோதரத்துவம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சமத்துவம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் சுதந்திரம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற இந்தியாவில் நீதி இல்லை. சமூக நீதியும் இல்லை, அரசியல் நீதியும் இல்லை, பொருளாதார நீதியும் இல்லை. பாகுபாடுகள் நிறைந்த ஒரு தேசமாக இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி. இந்தியா என்பது பாகுபாடு நிறைந்த ஒரு தேசம். ஆணும் பெண்ணும் சமமில்லை, ஆணும் சமமில்லை, பெண்ணும் சமமில்லை. பரப்பால் உயர்வு தாழ்வு உண்டு. வர்ணாசிரம கோட்பாடுகள் அதை நிலைநிறுத்தி இருக்கின்றன. பிறக்கும் போதே ஒவ்வொருவனுக்கும் ஒரு முத்திரை. இவன் சூத்திரன், இவன் வைசியன், இவன் சத்திரியன், இவன் பிராமணன் என்கிற முத்திரை. ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சாதிய பிரிவுகள். ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் உயர்வு தாழ்வு. ஒரே சாதி, ஒரே குடும்பம், அதிலும் ஆண் பெண் உயர்வு தாழ்வு. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கம்யூன் லைஃப் என்கிற இணைந்து வாழுகிற வாழ்க்கை முறையே இல்லாமல் சிதைந்து கிடக்கிற ஒரு சமூக கட்டமைப்பு இது. பெயருக்குத்தான் குடும்பம், ஆனால் குடும்பத்திற்குள் நல்லிணக்கம் இல்லை, சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை. இப்படி ஒரு சமூக கட்டமைப்பு உலகில் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இப்படி ஒவ்வொரு மனிதனையும் தனி மனிதனாக்கி அந்நியப்படுத்தி வைத்திருக்கிற இந்த சமூக கட்டமைப்பை முற்றாக தகர்க்க வேண்டும் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு. அதற்கு அவர் படை கட்டவில்லை, பயிற்சி கொடுக்கவில்லை, ஆயுதம் ஏந்தவில்லை. காடுகளில் ஒளிந்து மறைந்து ஆயுத புரட்சி நடத்த வேண்டும் என்று திட்டமிடவில்லை. இந்த சமூக கட்டமைப்பை தகர்க்க முடியும் என்கிற ஒரு மகத்தான நம்பிக்கை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. அதன் வெளிப்பாடுதான் அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான் கோட்பாட்டு அறிக்கை. அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா. ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு அரசியல் அறிக்கை அது. அதில்தான் புளூரலிசம் இருக்கிறது, பன்மைத்துவம். அதில்தான் செக்யூலரிசம் இருக்கிறது, மதச்சார்பின்மை. அதில்தான் ஃபெடரலிசம் இருக்கிறது, கூட்டாட்சி தத்துவம். அதில்தான் ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். டெமோக்ரஸியே பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி, சோசியல் டெமோக்ரஸி, எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி என்று ஜனநாயகத்தை பாகுபடுத்தி வகைப்படுத்தி காட்டுகிறார். இங்கே ஒருவனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்கிற அரசியல் ஜனநாயகத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். ஆனால் சகோதரத்துவம் இல்லாத ஒரு நிலையில் இங்கே சமூக ஜனநாயகம் இல்லை. சமூக ஜனநாயகம் இல்லாமல் வெறுமன அரசியல் ஜனநாயகம் எதையும் சாதிக்காது, புதிய இந்தியாவை உருவாக்காது என்று அவர் மனம் நொந்தார். அதற்கும் ஒரு தீர்வை சொன்னார். அதுதான், நீ இந்துவாக இருக்கிற வரையில் இதிலேயே கிடந்து உழல நேரும், நீ இந்து அல்ல என்று உணர்
வெளியேறு என்று சொன்னார். தோழர்களே, இவற்றை எல்லாம் தொகுத்தால் இதுதான் அம்பேத்கரியம். இந்த அடிப்படையில் உருவாக வேண்டிய ஒரு புதிய இந்தியா என்ன இந்தியாவாக இருக்கும் என்றால் சமத்துவ இந்தியாவாக இருக்கும். அவருடைய மொழியில் சொன்னால் பிரபுத்த இந்தியா, பௌத்த இந்தியா. அம்பேத்கர் கண்ட கனவு அது ரிலீஜியஸ் பேஸ்ட் கண்ட்ரி அல்ல. அவர் விரும்பிய நேஷனலிசம், அவர் விரும்பிய நேஷன், அவர் விரும்பிய நேஷன்ஹுட், அது மதம் சார்ந்ததல்ல. பௌத்தம் சார்ந்தது என்று சொன்னாலும் அது மதம் சார்ந்ததல்ல. ஏனென்றால் பௌத்தத்தில் எந்த புராணங்களும் கதையாடல்களும் கிடையாது, கற்பனைகள் புனைவுகள் கிடையாது. அது தனிநபர் ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் முற்போக்கான திசை வழியில் காட்டுகிற வாழ்வியல் முறை. அது சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது, சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைக்க கனவு கண்டார். அந்த கனவு நனவாக வேண்டுமானால் அம்பேத்கரின் சிந்தனைகள் கிராமங்கள் தோறும் போய் சேர வேண்டும். அதற்காக நாம் முன்மொழிந்த முழக்கம்தான் ஊர்தோறும் அம்பேத்கர் படிப்பகம், ஊன்றுவோம் அம்பேத்கர் அறிவியம் என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். தோழர்களே, அடுத்த தலைமுறையினர் அம்பேத்கரை அறியாத ஒரு தலைமுறையினர் உருவாகக்கூடாது. அவர்கள் எந்த பட்டமும் படிக்கட்டும், எந்த பட்டதாரியாகவும் ஆகட்டும், அவர்கள் எந்த வேலை வாய்ப்பையும் தேடட்டும், அவர்கள் எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் என்றும் ஆசைப்படட்டும். ஆனால் அவர்கள் அம்பேத்கரை படிக்காமல் கடந்து போகக்கூடாது. அப்படி அம்பேத்கரை படிக்கிற தலைமுறை உருவானால் இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலம் புறையோடி கிடக்கிற சமத்துவமின்மை என்கிற நிலை தகர்த்தெறியப்படும், சகோதரத்துவமின்மை என்கிற நிலை தகர்த்தெறியப்படும், பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகள் தகர்த்தெறியப்படும். இல்லையே வலதுசாரிகளின் ஆதிக்கம் மேலோங்கும், வர்ணாசிரம தர்மம் மீண்டும் நம்மை ஆட்கொள்ளும், பழைய சமூக ஒழுங்கு மறுபடியும் நிலைநிறுத்தப்படும். எனவேதான் நீங்கள் அம்பேத்கருக்கு நன்றி செலுத்த விரும்பினால் உங்கள் பிறந்த ஊரில் ஒரு அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்குங்கள். அந்த படிப்பகத்தில் இந்த மாமனிதர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகியோரின் சிந்தனைகள் அடங்கிய நூல்களை அவர்களுக்கு கொடையாக அளியுங்கள். அந்த பிள்ளைகள் அவற்றை புரட்டி பார்க்கட்டும். அவற்றை அந்த பருவத்திலே படித்து புரிந்து கொள்ள முடிகிறதோ இல்லையோ, அந்த சொற்றொடர்கள் அவர்களுக்கு அறிமுகமாகட்டும். அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எத்தனை முயற்சிகளை, சதி முயற்சிகளை வலதுசாரிகள் மேற்கொண்டாலும் கூட அவற்றை எதிர்த்து எதிர்த்து போரிடக்கூடிய போர்க்குணம் வாய்ந்த போராளிகள் உற்பத்தி ஆவார்கள். சமத்துவத்தை நாடுகிற சமூக புரட்சியாளர்கள் உருவாவார்கள். அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் என்பது இயங்கியல் விதிகளுள் ஒன்று. அம்பேத்கரை படித்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக சொற்பம். அம்பேத்கர் இயக்கங்களை நடத்தியவர்களே அம்பேத்கரை புரிந்து கொண்டது மிக மிக சொற்பம். அம்பேத்கர் பெயரை உச்சரிக்க கற்றுக்கொண்டோமே தவிர அம்பேத்கரின் சிந்தனைகள் என்ன என்கிற இந்த உள்ளடக்கத்தை நாம் இன்னும் உள்வாங்கவில்லை. அந்த கோணத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை புரிந்து கொண்டால் அடுத்தடுத்து வருகிற தலைமுறையினர் ஒரு புதிய இந்தியாவை, சமத்துவ இந்தியாவை, சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்குவார்கள் என்கிற நம்பிக்கை உள்ளது. அதற்கு இந்த திட்டம் ஒரு அடித்தளம் அமைக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே முழு அளவில் பணம் செலுத்தியவர்கள் வைரத் தூதுவர்களாக, தங்க தூதுவர்களாக மாற
முன்வர வேண்டும். அவரவர் சொந்த ஊரில் முதலில் ஒரு படிப்பகத்தை நீங்களே கட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும். குறைந்தது 4 லட்சம் ரூபாய் செலவிலே 400 சதுர அளவில் ஒரு படிப்பகத்தை கட்ட முடியும் கிராமப்புறத்திலே. அது ஒரு பெரிய முயற்சி அல்ல, பெரிய செலவு அல்ல. இவ்வளவு தூரம் அரசு வேலைவாய்ப்பை பெற்று 30-35 ஆண்டுகள் அரசு சம்பளத்தை பெற்று தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அம்பேத்கருக்கு திருப்பி செலுத்துகிற ஒரு நன்றி கடனாக அது அமையட்டும். அதுதான் உங்களுக்கு நான் எடுக்கிற வேண்டும். அந்த கனவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முழு ஆற்றலையும் இதற்காக செலவிட்ட, அதனால் சற்று உடல் நலிவை சந்திக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கிற கௌதம சன்னா அவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும். அவர் இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் ஏராளம் உள்ளன என்பதை சொல்லி அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்ற நம்முடைய முன்னாள் IAS அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.